சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்தில் சர்வர் கோளாறு காரணமாக பொதுமக்கள் நீண்ட நேரமாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுமக்கள் இதனால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஸ்போர்ட் அலுவலகத்தில் சர்வர் கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகவேல் இணைப்பில் இருக்கிறார். முருகவேல், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்தில் 600க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் சர்வர் கோளாறு காரணமாக நீண்ட நேரமாக காத்திருக்கின்றனர். அதாவது பாஸ்போர்ட் அலுவலகத்தில் இன்று காலை முதலே பயனாளர்கள் வர தொடங்கியுள்ளனர். 8 மணி தான் முதல் அப்பாயின்மெண்ட் எப்பயுமே தருவார்கள். இந்த நிலையில்தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்த நபர்கள் காலையிலே ஒரு 100க்கும் மேற்பட்டோர் வந்துள்ளனர். மேலும் விசாரித்த பொழுது அலுவலகத்தில் சர்வர் கோளாறு காரணமாக சிறிது நேரம் காத்திருக்குமாறு கூறியுள்ளனர் அலுவலக பணியாளர்கள். நிலையில் காத்திருந்த பயனாளர்கள் அடுத்தடுத்த அப்பாயின்மெண்டில் வந்த பயனாளர்களும் அதிகப்படியான 600க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் வந்ததாலும் இதுவரையும் சர்வர் கோளாறு ஆனது சரிப்படாத நிலையில் மக்கள் நீண்ட நேரமாக சாப்பிடாமல் வேலையை விட்டு காத்திருக்கின்றனர். மேலும் காவல்துறையினர் தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் பேச்சுவார்த்தையில் சிறிது நேரத்தில் சரியாகிவிடும் என்றும் கூறியுள்ளனர். மேலும் பயனாளர்களிடம் பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்கள் 15 நாள் கழித்து வர வேண்டும் என்றும் இன்றைக்கு சர்வர் கோளாறு சரியாகாது என்றும் கூறியுள்ளனர். இதனால் அந்த இடத்தில் சிறிது பரபரப்பு நிலவுள்ளது. மேலும் பயனாளர்கள் மத்தியில் இது போன்று சர்வர் கோளாறு இருக்கு என்றால் பயனாளர்கள் எதுக்காக அப்பாயின்மெண்ட் தர வேண்டும், முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் செய்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளனர். மேலும் அங்கிருந்த பொதுமக்கள் குழந்தைகளுடன் வந்திருந்தனாலும் அலுவலகம் முழுவதும் 600க்கும் மேற்பட்ட பயனாளர்கள் குவிந்ததாலும் சிறிது நேரம் அந்த இடத்துல பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. மேலும் இதுவரையும் சர்வர் கோளாறானது சரியாகவில்லை என்றும் பயனாளர்கள் மத்தியில் குற்றச்சாட்டு எழுப்பி வருகிறது. உங்களுடைய கூடுதல் தகவலுக்கு நன்றி முருகவேல்.